கடைசி கோர்வை வயசு இல்லையா, தாளம் போட்டு சொல்லுவியா? மோரா கோர்வை. மிருதங்கத்தை நிமிந்து வச்சுக்கோ, மிருதங்கத்தை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோ. தம் தக தக தரை கிட தக தம் கிட தக தக தரை கிட. ஓகே ஓகே சொல்லு, பரவாயில்ல. தம் தக தக தரை கிட தக தாம் தி தாம் தரிகிடது தம் தக தக தரை கிட தக தா தி தாம் தரிகிட கிட தக தி தம் தக தக தரை கிட தக தா தி தா கடகடதம் கிட்ட கிண்ணம் தம் கடகடதம் கிட்ட கிண்ணம் தம் கிட்ட கிண்ணம் தம் கடகடதம் கிட்ட கிண்ணம் தம் கிட்ட கிண்ணம் தம் தி தக தரை கிட தக தாம் தி தாம் தரிகிடது தம் தக தக தரை கிட தக தாம் தி தா தரிகிட கிட தக தி தம் தக தக தரை கிட தக தாம் தி கடகடதம் கிட்ட கிண்ணம் தம் கடகடதம் கிட்ட கிண்ணம் தம் கிட்ட கிண்ணம் தம் கடகடதம் கிட்ட கிண்ணம் தம் கிட்ட கிண்ணம் தம் தி தாம் தக தக தரை கிட தக தாம் தி தாம் தரிகிடது தம் தக தக தரை கிட தக தாம் தி தரிகிட கிட தக தி தம் தக தக தரை தாம் தி தாம் கடகடதம் கிட்ட கிண்ணம் தம் கடகடதம் கிட்ட கிண்ணம் தம் கிட்ட கிண்ணம் தம் கடகடதம் கிட்ட கிண்ணம் தம் கிட்ட கிண்ணம் தம் தாம். அது எப்படி வேற மாதிரி சொல்லலாம்? கடகடதம் கிட்ட கடகடதம் தரிகிடதம் தத்தி கிட்டத்தம் தரிகிடதம் தரிகிடதம் தத்தி கிட்டத்தம் தத்தி கிட்டத்தம் எங்கேன்னு சொல்லணும்? அது அடுத்தது கிடதக தரிகிடதம் கிடதக தரிகிடதம் கிடதக தரிகிடதம் தா கிடதக தரிகிடதம் 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 தரிகிட கிடகிடதம் தரிகிடதம் தரிகிடதம் தரிகிட கிடகிடதம் தரிக மாற்றி மாற்றி சொல்லணும். அது மாதிரி அப்போ தான் உனக்கு கிளாஸ் மேடையில் கிடைக்கும். சொல்லு. தரிகிடம் தரிகிடதம் தத்தி காக்கிடதம் தரிகிடதம் தத்தி தாக்கிடதம் தரிகிடதம் தத்தி தாக்கிடதம் தரிகிடதம் தத்தி தாக்கிடதம் தா. நல்லா வாசிக்கிறேன் நீ. எகெயின் இந்த கால பிரமாணம் தான் ப்ராப்ளம். கிடக்கிடதும் தத்திங்கண்ணத்தும் கிடக்கிடதும் கிடக்கிடதும் தத்திங்கண்ணத்தும் தத்திங்கண்ணத்தும் கிடக்கிடதும் 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 தத்திங்கண்ணத்தும் தத்திங்கண்ணத்தும் கிடத்துக்கு தரைக்கிடதும் தான். இதெல்லாம் வந்து கரெக்டாக பிளேஸ்மெண்ட்டில் இருக்கணும். ஓகே, கிடத்துக்கு தரைக்கிடதும் தான் வரக்கூடாது. ஓகே, நீ அந்த செகண்ட் ரவுண்ட் இந்த இதுக்கு முன்னாடி ஒரு அபிப்பிராயம் த ஜொங் கிடத்துக்கு தரைக்கிடதும் தக்கிடத்தக்க தாக்குதும் தின்றதும் நான் சொன்ன மாதிரி இந்த காலப்பிரமாணத்தில் வாசியா இப்படி கரெக்டாக இருக்கணும். அந்த அது கரெக்டாக வாசியா? கரெக்டாக வாசி பார்க்கலாம். இல்லை சொல்கிறியா? சொல்கிறது தான் கஷ்டம் இல்லையா? வாசி அந்த இது மாத்திரம் எப்படி கரெக்டாக வாய்ச்சா? அழுத்தி வாசிக்கிறியா? இதுக்கு முன்னாடி எப்படி வாய்ச்ச? அழுத்தி வாய்ச்சா தான் அதனோட சொல்லு அந்த சொல்லுக்கு உண்டான ஒரு பவர் இருக்கும். புரியுதா? இந்த 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 செகண்டு தேர்டு வாசிச்சா இல்லையா, இது உங்கள் குருநாதர்கிட்ட போய் அதை கரெக்ட் பண்ணிக்கணும். வாசிக்கிறது தப்பாக இருக்கு. ஓகே, தி சொங்கிடத்துக்கு தக்கிடதும் தக்கிடத்துக்கு தக்கிடது அங்கே கார்வை கம்மியானதான் தகதாக்கதுன்னு போட முடியும். ஓகே, அதனால இது அதே வாசனை தகதாக்கதுங்க தான் போட்டானா அப்புறம் தள்ளி போமா? ஏன் அப்போ தெரிஞ்சு தப்பு பண்ணுறேன்? குருநாதர்கிட்ட போய் அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, சரி. தேங்க்யூ. யூ கோயிங் டு ஆஸ்க் எனிதிங் எல்ஸ்? ஒன்னொன்றுத்துக்கும் மெஷர்மெண்ட் இருக்குது, தெரிஞ்சுக்கோ. ஒன்னொன்றுத்துக்கும் அளவு. தி தாம் கிடதுக்கு தர கிடதுக்கா இது எவ்வளோ அளவு? இது எத்தனை அக்ஷரம்? அது தி தாம் கிட்டத்துக்கு தர கிட்டத்துக்க 9. தி தாம் கிட்டத்துக்கு தர கிட்டத்துக்க எவ்வளோ? 2 என்ன கேட்கக்கூடாது.
எத்தனை ரெண்டுக்கு ஒரு அக்ஷரத்துக்கு எத்தனை மாத்திரை? தெரியாது. ஒரு அக்ஷரத்துக்கு 4 மாத்திரை. ஆதி தாளத்துக்கு எத்தனை அக்ஷரம்? 8. அப்போ எத்தனை மாத்திரை அப்போது? படிக்கும். 32. 32. அவள் எப்படி கரெக்டாக சொன்ன? ஒரு அக்ஷரத்துக்கு எத்தனை மாத்திரை கேட்டால் தெரியாதுன்ற. ஏன்னா லயம்ன்றது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு அக்ஷரத்துக்கு 4 மாத்திரை. அப்போ 8 4s ஆர் சிம்பிள். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நான் வாசிக்கிறோம். ஒரு சொல்லுக்கும் ஒரு இது உண்டு. தீத்தாம் கிடதுக்கு தர கிடதுக்க இன்னும் தெரிஞ்சுக்கணும். அதை அப்போ தான் அட்வான்ஸாக போகும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கும். வேறு வேறு நடையெல்லாம் வரும். தெரிஞ்சுக்கோ. ஓகே. Thank you. Thank you, judges. Next contestant is Swaminathan, yes, and category 17, Talam Preliminary, TPMA 17014. Swaminathan, yes, TPMA 17014. அவ சொல்கிற அட்வைசஸ் எல்லாமே எல்லாருக்கும் பொருந்தும். இங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே பொருந்தும். இதே மாதிரி கச்சேரி கச்சேரி பாடுற லெவலுக்கு நம்மளை புஷ் பண்ணிக்கிற பாடுறவாளுக்கும் அது பொருந்தும். ஏன்னா தனியாக அவரை நம்ம வாசிச்சு நம்ம எடுக்கணும். அப்போ அவள் என்ன வாசிக்கிறான்னு நமக்கும் புரிஞ்சாதான் அதை எடுக்க முடியும். ஸோ இட் டசன்ட் இவாளுக்கு வாசிக்கிறவா நம்மளை கொண்டு போகணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பாடுறவாளுக்கும் தெரியணும். ஸோ இட் இஸ் ஒரு கலெக்டிவ் திங் விச் எவ்ரி ஒன் ஷுட் நோ. ஸோ அவள் கொடுக்குற ஒரு advices, it has to reach out to everybody. Thank you.